இது மகிமை நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே மகிமை தொலைக்காட்சி நேயர்களுக்கு என்னுடைய வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத வசனம் 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அன்பில்லாதவன் தேவனை அறியான். அன்பில்லாதவன் தேவனை அறியான். தேவன் அன்பாகவே இருக்கிறார். நம்முடைய தேவன் அன்பாகவே இருக்கிறார். எனவேதான் அவருடைய பிள்ளைகளாகிய நாமும் அன்பாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். அன்பில்லாதவன் தேவனை அறியான். நான் ஆண்டவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி சொன்னாலும் அவனிடத்திலே அன்பு இல்லாவிட்டால் அவன் தேவனை அறியவில்லை என்று சொல்லி இந்த வசனம் சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். நாமும் கூட கிறிஸ்தவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிற நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையிலே அன்பு இருக்க வேண்டும், மனதுருக்கம் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். தியாகமும் மனதுருக்கமும் அன்பும் தான், மன்னிப்பு, இவைதான் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையின் அடிப்படை குணங்கள். ஆண்டவர் அன்பே உருவான ஒரு தேவன். எனவே அவருடைய பிள்ளைகளாகிய நாமும் அன்பாக இருக்க வேண்டும். ஆண்டவர் அவருடைய சீஷர்களை பார்த்து சொல்லும்போது, பிள்ளைகளே, நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள். ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள். அன்பு ஆண்டவர் அதிகமாக விரும்புகிற ஒன்று. ஏனென்று சொன்னால் ஆண்டவர் நம்மை நேசித்து அன்பு கூர்ந்தபடியினால்தான் அவர் நம்மை தேடி இந்த உலகத்திற்கு வந்தார். நான் உங்களில் அன்பாய் இருக்கிறது போல நீங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். இன்றைக்கும் கூட அன்பு இல்லாததுனால தான் அநேக பிரச்சனைகள் வருகிறதை நாம் காண்கிறோம். எந்த இடத்திலும், வேலை செய்கிற இடமாக இருந்தாலும், குடும்பமாக இருந்தாலும், தெருவாக இருந்தாலும், எந்த இடத்திலும் அன்பு இல்லாத இடத்துல தான் அங்கே பிரச்சனை உருவாகிறதை நாம் பார்க்கிறோம். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம். அன்பை குறித்து நாம் வாசிக்கிறோம். அன்பு என்னென்ன காரியங்களை எல்லாம் செய்யும், அது எதையெல்லாம் செய்யாது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த அன்பின் சுபாவங்கள் நம்மிடத்திலே காணப்பட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். ஒரு பத்திரிகையிலே, ஒரு புத்தகத்திலே வாசித்த பொழுது, ஜீன் வால்ஜீன் என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதனை குறித்து வாசித்த பொழுது மிகவும் அவனுடைய வாழ்க்கை ஆச்சரியமாக இருந்தது. அந்த மனிதன் ஒரு ரொட்டி துண்டை திருடியதற்காக 19 ஆண்டுகள் சிறை தண்டனையை அனுபவித்தானாம். அதன் பிறகு அவன் விடுதலையாகி வெளியே வந்த பிறகு அவன் வேலை தேடி பல இடங்களிலும் அலைந்து திரிகிறான். ஆனால் அவனுக்கு யாருமே வேலை கொடுக்கவும் இல்லை, அவனுக்கு பிழைப்புக்கு எந்த ஒரு உதவியும் செய்யவில்லை. அப்பொழுது அவன் என்ன செய்கிறான்? ஒரு ஆலயத்துக்கு போகிறான். அங்கே ஒரு ஆலயத்தில் உள்ள ஒரு பேராயர் வீட்டிற்கு செல்கிறான். அங்கே அவர் அவனை அன்போடு ஏற்றுக்கொண்டு அவனுக்கு உணவு கொடுத்து அவனை பராமரிக்கிறார். அந்த பேராயர் இல்லாத நேரத்தில் அவன் சுற்றுமுற்றும் பார்க்கிறான். அவன் சாப்பிட்ட வெள்ளி தட்டு அவன் கண்ணுக்கு தென்படுகிறது. மீண்டுமாக அந்த வெள்ளி தட்டை திருடி கொண்டு அவன் செல்கிறான். மீண்டும் அவன் காவல்துறையிடம், அவன் போலீஸில் மாட்டுகிறான். மீண்டுமாக அவன் என்ன செய்கிறான்? அங்கே மாட்டி அவன் பேராயரிடத்திலே அழைத்து வரப்படுகிறான். இவன் உங்களுடைய வீட்டிலே இந்த பாத்திரத்தை திருடினான் என்று சொல்லி பேராயரிடத்திலே அவன் அழைத்து வரப்படுகிறான். அப்பொழுது பேராயர் அவனை பார்த்து அவர் சொன்னாராம், இது அவன் திருடவில்லை, நான் அவனுக்கு கொடுத்த பொருள்தான் என்று சொல்லி சொன்னாராம். உடனே அந்த காவலர்கள் அவனை விட்டு சென்று விட்டார்களாம். அந்த போதகர் அவனிடத்திலே பேசுகிறார், நீ இந்த வெள்ளித்தட்டை மாத்திரம்தான் எடுத்தாயா? இந்த மெழுகுவர்த்தி வைக்கிற இந்த ஸ்டாண்டையும் எடுத்துகிட்டு போயிருக்கலாம்ல அப்படி சொல்லி அன்பான வார்த்தைகளை கனிவோடு அவனிடத்திலே பேசினாராம். அது அவனுடைய உள்ளத்தை உடைத்தது. அவன் தன்னுடைய தவறுகளை உணர்ந்து பிற்காலத்திலே ஒரு சிறந்த மனிதனாக வாழ்ந்தான் என்று சொல்லி வாசித்த பொழுது, உண்மையாகவே அன்பு ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை மாற்றுகிறது. சில நேரத்தில் பிள்ளைகள்கிட்ட கூட நம்ம கடினமான வார்த்தைகளை உபயோகிக்கிறோம், கடினமாய் பேசுகிறோம். அன்பில்லாமல் சில வேளைகளிலே பெற்றோர்களாகி நாம் நடந்து கொள்ளுகிறோம். அவர்கள் செய்கிற செயல்களை பார்த்து சில வேளைகளிலே நாம் கடினமாய் நடக்கிறோம். அநேக பிள்ளைகள் கூட பெற்றோர்களுடைய அன்பு இல்லாததுனாலே அவர்கள் தவறான பாதைக்கு செல்கிறதை நாம் பார்க்கிறோம். சில பெற்றோர்கள் பிள்ளைகளை அன்பால் திருத்துகிற பெற்றோர்களும் உண்டு, அன்புக்கு அடிபணிகிற பிள்ளைகளும் உண்டு. ஆண்டவர் நம்மிடத்தில் இந்த காலை வேளையிலே அன்பை எதிர்பார்க்கிறார், அன்பான வார்த்தைகளை எதிர்பார்க்கிறார், கரிசனையை எதிர்பார்க்கிறார். நாம் மற்றவர்களிடத்திலும், நம்முடைய குடும்பத்தில் உள்ளவர்களிடத்திலும், வேலை செய்கிற இடத்திலும் நாம் மற்றவர்களிடத்திலே அன்பு செலுத்த வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். யோசேப்பை குறித்து நாம் பார்க்கிறோம். யோசேப்பு தன்னுடைய சகோதரர்கள் தனக்கு தீமை செய்த போதிலும் யோசேப்பு தன்னுடைய சகோதரர்களுக்கு நான் மன்னித்து அவன் அன்பு செலுத்தினான், அவர்களுக்கு நன்மை செய்தான். அவன் சொல்கிறான்,
நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள், கர்த்தரோ அதை எனக்கு நன்மையாய் முடிய பண்ணினார். அவன் நினைச்சா அவங்களுக்கு என்ன செய்திருக்கலாம்? தீமை செய்திருக்கலாம். ஆனாலும் கூட அவர்கள் தன் சகோதரர்கள் மேல் வைத்த அன்பினால் அவர்களுக்கு அவன் நன்மை செய்கிறான். நாமும் கூட நன்மை செய்யும்படியாக இந்த காலை வேளையிலே அழைக்கப்பட்டிருக்கிறோம். நம்மை பகைக்கிற மக்கள், நம்மை துன்பப்படுத்துகிற மக்கள், நம்மை அவதூறு பண்ணுகிற மக்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கலாம், அவர்களுக்கு நன்மை செய்வதற்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும் என்று சொன்னால் நிச்சயமாக நாம் அவர்களுக்கு நன்மை செய்து நம்முடைய அன்பை நாம் வெளிப்படுத்த வேண்டும். ஆண்டவர் அதைத்தான் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். இன்னொரு சம்பவத்தை வாசித்த பொழுது அந்த அன்பின் தன்மை, அந்த அன்பு ஒருவர் மேலே நம்ம ஒரு அன்பினால் ஒருவருக்கு ஒரு உதவி செய்கிற பொழுது அது பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது என்று சொல்லி வாசித்தேன். அமெரிக்க தேசத்திலே பனிப்பொழிவு அதிகமாக இருக்கும். அப்படிப்பட்ட அந்த கடுமையான பனிப்பொழிவு நேரத்திலே ஒரு ஆற்றை கடந்து செல்ல வேண்டும். ஒரு வயதான முதிர்ந்தவர், எல்லாராலும் கைவிடப்பட்டவர் அந்த ஆற்றங்கரை ஓரத்திலே அமர்ந்திருக்கிறார். யாராவது எனக்கு உதவி செய்து இந்த ஆற்றை கடக்க உதவி செய்ய மாட்டார்களா என்று சொல்லி அந்த கடும் குளிரிலே அமர்ந்திருக்கிறார். எத்தனையோ பேர் அந்த இடத்திலே அந்த குதிரையிலே வருகிறார்கள், ஆற்றை கடந்து செல்கிறார்கள். யாருமே அவரை கண்டுகொள்ளவும் இல்லை. அவரும் யாரிடத்திலும் எந்த உதவியையும் அவர் கேட்கவும் இல்லை. திடீரென்று ஒரு குதிரையின் காலடி சத்தம் கேட்கிறது. திரும்பி பார்க்கிறார். அங்கே ஒரு மனிதர் குதிரையில் அமர்ந்திருக்கிறார். இவர் அவரிடம் சென்று, எனக்கு உதவி செய்ய வேண்டும், என்னை நீங்கள் அந்த கரையிலே கொண்டு போய் விட வேண்டும் என்று சொல்லி அவர் கேட்கிறார். அப்பொழுது அவர் சொல்கிறார், எத்தனையோ பேர் போனாங்களா, அவங்க யாருமே உங்களுக்கு உதவி செய்யவில்லையா என்று கேட்கிறார். அவர் சொல்கிறார், நான் யாரிடத்திலும் உதவி கேட்கவில்லை. அவர்கள் முகத்தை பார்த்தவுடனே நான் புரிந்து கொண்டேன். ஆனால் உங்களுடைய முகத்தை பார்த்தபோது ஒரு தெய்வீக இரக்கம், ஒரு தெய்வீக அன்பு உங்கள் முகத்தில் தெரிந்தது. எனவே தான் நான் உங்களிடத்திலே உதவி கேட்கிறேன் என்று சொல்லி சொன்னாராம். உடனே அந்த மனிதர் தன்னுடைய குதிரையிலே அவரை ஏற்றி அந்த ஆற்றின் அக்கறைக்கு அவரை கடத்தி சென்று அவருடைய தூர இடத்தில் உள்ள அவருடைய வீட்டிலே அவரை பத்திரமாய் கொண்டு போய் சேர்த்தாராம். அந்த மனிதர் தான் பின்னாட்களிலே அமெரிக்க ஜனாதிபதியாக அவர் உயர்த்தப்பட்டார். தாமஸ் ஜெபர்சன் என்று சொல்லக்கூடிய அமெரிக்க ஜனாதிபதியாக அவர் உயர்த்தப்பட்டார். காரணம், ஒரு நல்ல காரியம் அவரிடத்திலே காணப்பட்டது. ஆண்டவர் நம்மையும் கூட பார்க்கிறார், நம்முடைய இருதயத்தை பார்க்கிறார், நம்முடைய கிரியையை பார்க்கிறார். இப்படிப்பட்ட அன்பின் சுபாவம் நமக்கு காணப்படுகிறதா என்று சொல்லி ஆண்டவர் நம்மை பார்க்கிறார். நாமும் கூட நாம் காண்கிற மக்கள், ஏழை எளியவர்கள், சிறுமையானவர்களிடத்திலே நாம் அன்பு செலுத்த வேண்டும். நம்மிடத்தில் எதையாவது எதிர்பார்ப்பார்கள். சில நேரங்களில் இவங்க ஏதாவது கொடுக்க மாட்டாங்களான்னு சொல்லி அவங்க எதிர்பார்ப்பாங்க. அப்படிப்பட்ட மக்களிடத்தில் நாம் அன்பு செலுத்த வேண்டும். ஆண்டவர் அந்த அன்பை எதிர்பார்க்கிறார். ஏனென்று சொன்னால், அன்பில்லாதவன் தேவனை அறியான். நம்முடைய தேவன் அன்பாகவே இருக்கிறார். நாமும் கூட மற்றவர்களிடத்திலே நாம் அன்பு செலுத்தி ஆண்டவருடைய அன்பை நாம் வெளிப்படுத்துவோம். ஆண்டவருடைய முகத்தை நோக்கி பார்த்து நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, அன்பின் தகப்பனே, அன்பே உருவான ஆண்டவரே, இந்த காலை வேளையிலே நாங்களும் உம்மை போல பிறர் மேல் அன்பு செலுத்த வேண்டும் என்று சொல்லி நீர் எதிர்பார்க்கிறீர். இங்கே கொடுத்த நல்ல ஆலோசனைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒருவரில் ஒருவர் அன்பாயிருங்கள் என்று எங்களுக்கு நல்ல ஆலோசனையை கொடுத்த ஆண்டவர், நாங்களும் ஒருவரில் ஒருவர் அன்பு செலுத்த கிருபை தாரும். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.